ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டோனர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்துட்டு நான் வந்து காட்ட போகிறேன். நான் எப்படி ஃபேஸ் டோனர் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்கஹால் ஃப்ரீ டோனராக இருக்கணும், நேச்சுரலான ஒரு டோனராக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் ஸ்கின் டைப்புக்குள்ள மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் ஆல் ஸ்கின் டைப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த ஃபேஸ் வாஷோட டேஸ்டஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போர்ஸுக்கு கீழே டீப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டோனர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த போர்ஸுக்குள்ளே டீப்பாக உங்களுக்கு இறங்கி, ஏன்னா டோனர் வந்து உங்களுக்கு வாட்டரி லிக்யூடாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்கின்னுக்குள்ளே இன்னும் டீப்பாக இறங்கி அது நல்லாவே உங்களுக்கு க்ளீன் பண்ணி உங்கள் போர்ஸை வந்து நல்லா ப்ரீத்தபிளாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். இப்போ ஜெல் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அது நடக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு க்ரீம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ், கொஞ்சம் ஃபோம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு போர்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரேசஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ட்ரேசஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். கம்பேரிஷன் நீங்கள் வந்துட்டு பண்ணும்போது ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ்க்கும் இந்த மாதிரி க்ரீம் ஃபோம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ரீம் ஃபோம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ட்ரேசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ டோனர் அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸ் லெவலில் வந்து திருப்பி அது கொண்டு வரும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா அந்த பழைய நிலைமைக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வரும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சோ ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு இன்னும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆயிரும். நீங்கள் டோனர் போடும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ டோனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. லைக் பயோட்டிக்கில் இருக்குது, ப்ளம்மில் இருக்குது, மாமாத்தில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காதி நேச்சுரல் நிறைய பிராண்டில் உங்களுக்கு டோனர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு சின் பொட்டானிக்கல் டோனர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓரிஃப்ளேமில் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸில் டோனர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அஃபோர்டபுளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர் போர் டைட்டிங் டோனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப அஃபோர்டபுள் உங்களுக்கு வந்துட்டு. அட் த சேம் டைம் வந்து டோனர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்துட்டு டைட்டன் ஆகும். அட் த சேம் டைம் போர்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்காக டோனர் வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னோட ஸ்கின்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின்னாக எனக்கு கொண்டு வரும். என்னோட ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸ் வந்துட்டு அது கொண்டு வரும். அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நான் டோனருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த காதி நேச்சுரலோட காதி ஃபேஸ் ஃப்ரெஷ்னர் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் மிஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் டோனராக டே நைட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் இது வந்துட்டு வீட்டில் டோனராக டே நைட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பேக்கில் நான் போட்டுக்கிட்டு என்னோட இன்டர்வல் டைமில் எனக்கு ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்ரேஷனாக வேணும், எனக்கு நல்லா சூத் அண்ட் காமிங் க்ளோவாக எனக்கு வேணும், டல் அண்ட் டைனஸ் ரிமூவ் பண்ணணும்னா நான் கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு இதை ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபேஸில் வந்துட்டு. ஸோ திரும்ப அந்த க்ளோ வந்துட்டு எனக்கு ஃபேஸில் வந்துட்டு வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு காட்டன் பேடு அது மாதிரி டோனர் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காட்டன் பேடு வந்து நான் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் காட்டன் பேட் வந்து சோக் பண்ணிக்கிறோம் டோனர் வந்துட்டு உங்களுக்கு. ஸோ அதனால் ப்ராடக்ட் நமக்கு வேஸ்டேஜ் ஆகும். நான் வந்து நல்லா இந்த மாதிரி பாம் ஆஃப் த ஹேண்டில் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேண்டோட பாமில் நான் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இதை வந்துட்டு நான் இது பண்ணிவிட்டு என்னோடய ஃபூட்ஸில் வந்துட்டு நான் இப்படி ஒத்தி எடுத்துக்குவேன். மோஸ்ட்லி நான் அதுதான் வந்து பண்ணுவேன். காட்டன் பேட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸஸாக உங்களுக்கு சோக் பண்ணும், ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும். அதனால தான் இது வந்து ஸ்ப்ரே டைப்பில் இருக்கிறதுனால எனக்கு நான் வந்துட்டு கையிலையும் நான் வந்துட்டு பாம்லையும் வந்துட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு அப்படியே டேப் பண்ணிக்கிறேன். இல்லை டேரெக்டாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு கூட என்னோட பாம் ஆஃப் த ஹேண்ட் வச்சு நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன், பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டோனர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது வந்துட்டு பார்ப்போம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், எடுத்து என்னோடய ஃபேஸை நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கில் கூட அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வீக்லி வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீக்லி ஸ்க்ரப் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ்வல் டோனரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோனர் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. நான் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிக்கிறேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோனர் நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபேஸில். ஸோ நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஏர் ட்ரை பண்ண விடனாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்கின்ல பேட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், டேபிங் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் வந்து பேட்டிங் டேபிங் பண்ணுவேன். பிகாஸ் அப்போ தான் நான் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த டோனர் வந்து ஸ்கின்னுக்குள்ளே டீப்பாக எனக்கு வந்துட்டு இறங்கும். நான் வந்துட்டு எஸ்பெஷலி எந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அப்ளை பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா டோனர் வந்துட்டு இந்த சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில், அப்புறம் இந்த சீக்ஸோட சைட்ஸில், சின்னில், அப்புறம் நோஸ் சைட்ஸ் ஆஃப் த நோஸில். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் வந்துட்டு போர்ஸ் வந்து ஜாஸ்தி அதிகமாக இருக்கும். இந்த போர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு அதிகமாக அந்த டோனர் வந்து தேவைப்படும். இந்த ஏரியாவில் இருக்கிற போர்ஸ்க்கு வந்து டோனர் வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால தான். ஸோ நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இது பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா கூட நான் ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு காமிங்காக வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின்னை வந்து சூதிங் பண்ணும். பிகாஸ் இட் கண்டெயின் மின்ட் அண்ட் குக்கும்பர். நீங்கள் இது கூட ட்ரை பண்ணால் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 125 rupees தான். நான் இது வந்து செப்பரேட் ரிவ்யூ போட்டுருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐ திங்க் குவான்டிட்டி வந்துட்டு எவ்வளோன்னு எனக்கு தெரியலை, இதில் போடலை.
பட் ப்ரைஸ் வந்து ₹125 போட்டிருக்காங்க. எனக்கு வந்துட்டு 100 ml குவான்டிட்டி, உங்களுக்கு 100 ml குவான்டிட்டி உங்களுக்கு வந்து வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஸ்கின் பூஸ்டர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுது, ரெஃப்ரெஷ் பண்ணுது, ரீவைலைஸ் பண்ணுது, காமிங் எஃபெக்ட் கொடுக்குது. எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மின்ட் அண்ட் குக்கும்பர் உங்களுக்கு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்னி, பிம்பிள்ஸ், அப்புறம் அந்த பிரேக் அவுட்ஸ், ஓப்பன் போர்ஸ் இதெல்லாம் இருந்தால் கூட நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். நல்ல ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ் அண்ட் பிரைட்டாக எனக்கு வந்துட்டு இருக்கும் இது அப்ளை பண்ண போதும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த டோனர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக நேச்சுரல்னால நல்லா இருக்குது. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச டோனர் நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். இல்லை இதே நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி, எல்லா ஸ்கின் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போத் ஜெண்டர் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு. ஸோ டோனர் நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்கின்னில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டன் பேட் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வச்சு தான் நான் வந்துட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு இப்படி மாதிரி வச்சுட்டு பிளாக் பண்ணிக்கிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஒரு இதை வந்துட்டு ஸ்ப்ரேஸில் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் டோனர் பாட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோனர் வந்து காட்டன் பேடில் நீங்கள் போடுறதுனாலும் போடலாம். பட் காட்டன் பேட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்கள் பாம் ஆஃப் த ஹேண்டில் போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வார்ம்த்தில் பார்த்திங்கன்னா டோனர் வந்து நல்லா ஸ்கின்னுக்குள்ள உங்களுக்கு வந்து இறங்கும், நல்லா உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு மேக் ஷூர் உங்கள் டோனர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஃப்ரீ டோனராக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. அது ரொம்ப முக்கியம். நேச்சுரலான ஒரு டோனராக இருக்கணும். அப்போ தான் ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிஹெச் பேலன்ஸ் வந்துட்டு ஃபேஸில் வந்து திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும். உங்களுக்கு அட் த சேம் டைம் உங்கள் போர்ஸ் வந்து நல்லா டைட்டன் ஆகும். உங்கள் போர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ வந்துட்டு அதுதான். ஸோ டோனர் அப்ளை பண்ணும்போதும் பி கேர்ஃபுல். நெயில்ஸ் அவ்வளோக்கா கையில் இருக்கக்கூடாது. மினிமல் நெயில்ஸ் இருந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் லாங் நெயில்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காட்டன் பேட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை லாங் நெயில் வச்சும் எனக்கு கையால் டோனர் அப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தெரியாமல் நீங்கள் லாங் நெயில் வச்சுலாம் பண்ணி அப்புறம் எதையாவது நீங்கள் போய் ஆக்னி பிம்பிள்ஸில் போய் டிஸ்டர்ப் பண்ணி அது உங்களுக்கு ப்ராப்ளமாக போகும். நீங்கள் அப்படி லாங் நெயில் வச்சுருக்கீங்க தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காட்டன் பேட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கைஸ் வந்து இது பண்ணிக்கிறீங்க, பாம் ஆஃப் த ஹேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்துட்டு அதே போதுமானது. நான் பாம் ஆஃப் த ஹேண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த டோனர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஆல் ஸ்கின் டைப் டோனர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின்னால இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹனி பேஸ்டு டோனர், அப்புறம் சிராமைட் டோனர், ஓட்ஸ் டோனர், இந்த மாதிரி ஒரு டோனர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் டோனர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் வாட்டர் தான் மோஸ்ட்லி ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் டோனர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி கூட நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் டோனராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் தெரியல அப்படின்னா ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பயோட்டிக்கில் இருக்குது அந்த பயோ குக்கும்பர் டோனர், அது கூட நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். அதிலே பயோ ஹனி வாட்டர் டோனர் இருக்குது, அது வந்து ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் என்ன உங்களுக்கு நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி ஆஃபரில் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோனர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின் இன்னுமே வந்துட்டு நல்ல ஒரு வாட்டர் லாஸ் ஆகாமல் உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சரைசேஷனோட நல்ல ஒரு எனஃப் பிஹெச் பேலன்ஸோட உங்களுக்கு போர்ஸ்னால் வந்து நல்லா டைட்டனாக உங்களுக்கு நல்ல ஃபேஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளோப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் ஒரு சில பேர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுருவாங்க. பட் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் நைட்டாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நைட் டைம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. டே டைம் யூஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப நல்லது. பிகாஸ் போர்ஸ் இன்னுமே க்ளீன் ஆகுச்சு அப்படின்னா ரொம்ப டைட்டனாக உங்களுக்கு அந்த போர்ஸுக்குள்ளே போய் உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இறங்காது. உங்களுக்கு வந்துட்டு இந்த பொல்யூஷன், டர்ட், அந்த எக்ஸஸ், அப்புறம் வந்துட்டு அந்த அந்த பொல்யூஷன், டர்ட், அந்த எக்ஸஸ் கிரீம்லாம் உங்களுக்கு ஸ்கின்னுக்குள்ளே போய் இறங்காது. ப்ராப்ளம் ஸ்கின்னும் உங்களுக்கு வந்து வராது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு டோனர் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு. அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் டோனர் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட வே ஆஃப் மெத்தட் வந்து இதுதான். ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். செப்பரேட்டாக டோனர் பற்றி, டோனர் ரெக்கமெண்டேஷன் பற்றி நான் கூடிய சீக்கிரம் டைம் இருக்கும்போது நான் வீடியோ போடுறேன். ஸோ பாய், டேக் கேர்.